எப்படி இப்படி சவாலை சந்திச்சவங்கலாம் சாதனை படைச்சிருக்காங்க. 16 வயது படத்திற்கு 3 கேட்டகரியில் சாப்பாடு வரும். கமல் சாருக்கு ஒன்று, இயக்குனருக்கு ஒன்று, ஹீரோயினுக்கு. 4வது வகையான சாப்பாடு தான் ரஜினி சாருக்கு வரும். அப்போ ஒரு முட்டை கேட்டார். முட்டை இருக்குமா? அதுக்கு அந்த ப்ரொடக்ஷனில் பரிமாறினவர் சொன்னார், கோழி அடப்படுத்திருக்கு, அப்புறமேல் போட்டோன்னு எடுத்துவார், இவ்வளோ கிண்டலாக பாருங்க. பேசாமல் சாப்பிட்டார். 10 நாளுமே அவருக்கு சீன் கிடையாது, வந்துட்டு போயிடுவார். காரும் கிடையாது. கவுண்டமணி சார் போகும்போது என் காரில் ஏறிக்கிங்களான்லாம் கேட்டார். அப்படியே திரும்பி பார்த்தா வீரா படத்து ஷூட்டிங் நடக்குது. அதே ப்ரொடக்ஷனில் அதே பரிமாறுறவன் பெரிய இடத்துக்கு வந்துட்டார். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, தம்பி முட்டை இருக்குமா அப்படின்னு தம்பி விழுந்து, இந்த இருக்குங்க, இப்போ ஒன்றும் கோழி அடப்படுக்கலையா அப்படின்றார். பார்த்தீங்களா? அது மாதிரி ஆரம்பத்தில் அவரை எத்தனை ஏளனப்படுத்தினாங்க. சின்ன சின்ன சின் இல்லாமலாம் இருந்தது. இன்னைக்கு 72 வயசில் ஒரு கதாநாயகனை 72 வயசில் 400 கோடி ரூபாய் இந்தியாவிலேயே பெரிய பட்ஜெட் போட்டு 72 வயசில் ஒரு மனுஷன் ஹீரோவா நடிக்கிறார்னா உலகத்திலே அது ரஜினி சார் மட்டும்தான். அப்ப இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த ஒரு எழுத்தை வாங்குறதுக்கு அவர் பின்னாடி பட்ட கஷ்டங்கள் எவ்வளவுன்னு தெரியுமா? அப்ப அவ்வளவு சவாலை சந்திச்ச தான் இன்னைக்கு ஒரு மனுஷன் நம்பி 400 கோடி ரூபாய் பட்ஜெட் போறாங்க.